இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, வீட்டை பறி கொடுத்த நிலைமையில இந்த பைரவியும் அஞ்சலியும் தவிக்கிறத கண்டிப்பாக நம்ம இலக்கிய பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் இந்த கார்த்திகையும் இந்த தாக்ஷானியும் நம்ம கௌதம் கிட்ட ஏமாற்றி தான் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்ற உண்மை கண்டுபிடிச்ச இந்த கார்த்திக் ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை நம்ம கௌதமுக்கு தெரிய வந்துடுச்சுங்க. இப்போ கௌதமோட ஃப்ரெண்டு இந்த ஒரு போலீஸை கூட்டுட்டு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அளவு கடந்த நம்பிக்கை இந்த கௌதமும் இலக்கியமும் இந்த கார்த்திக் மேல் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. இப்போ வரப்போகிற எபிசோடில் இந்த தாக்ஷாயினியோட சுயரபத்தை ஒட்டு மொத்தமாக அடக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த தாக்ஷாயினியும் இந்த எஸ்எஸ்கேவும் ரொம்பவே சந்தோஷத்தில் கௌதம் இலக்கியமும் தோக்கடிச்சிட்டோன்னு இந்த கார்த்திக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம இலக்கியாவுக்கு சாதகமாக வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி பயங்கரமான பதட்டத்தில் தான் இருக்காங்க. திரும்ப இந்த இலக்கிய வந்துட்டாலே அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறாலோ தெரியல. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு போகிறாளா, இல்லை திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே அவளும் வாழ போகிறாளான்னு தெரியும். எல்லாரும் ஒரு பக்கம் பதட்டத்தில் பயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இலக்கிய இருந்துக்கிட்டு போதும் நிறுத்துங்க, எங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் நாங்கள் அதுக்கான தண்டனை அனுபவித்தோம். ஏன்னா ஒரு இரவு ஒரு பகல் ஒரு வேளை சாப்பாடுக்கும் வழி இல்லாமல் ஒரு வேளை தங்கறதுக்கும் அந்த ஒரு வீடு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே தரணும். ஏன்னா இந்த எஸ்எஸ்கே பண்ண தப்புக்கு தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த எஸ்எஸ்கே அந்த ஒரு நீதி நியாயத்தை மாற்றிட்டான், உண்மையை உடைச்சிட்டான். அதுக்காக கூட இந்த எல்லாருமே அதுக்காக கண்டிப்பாக பதில் சொல்லியே தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய பேச மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பைரவி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம இலக்கிய பைரவி கிட்ட முதல்ல போக கிடையாது, சிந்தாமணியும் அஞ்சலியும் தான் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இந்த எஸ்எஸ்கேவுக்கு ரொம்பவே நன்றி விசுவாசமாக இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகோட மரமண்டிக்கு ஆரம்பத்தில் நம்ம இலக்கிய படித்து சொன்னாங்க, இங்கே பாரு கார்த்திக், இவங்களை நம்பாத, கண்டிப்பாக இவங்க இன்னும் மோசம் பண்ணுற நிலைமையில் தான் இருக்காங்க. ஒரு வேளை நாங்கள் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாவா உங்ககிட்ட இருக்கிற இந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இந்த ஒரு மொத்த வீட்டு பத்திரத்தையும் இந்த எஸ்எஸ்கே அவனுடைய பேரில் மாற்றிக்குவான், நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு எவ்வளவோ டைம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம இலக்கிய சரியான சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரலை. திரும்ப இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்ஷானியும் அவங்களுடைய சூழ்ச்சினால் இந்த வீட்டில் இருக்கிற மொத்த டாக்குமெண்ட்டும் இந்த வீட்டு பத்திரத்தையும் இந்த எஸ்எஸ்கேவோட பேரில் தாங்க மாற்றிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இது யாருக்கும் நான் கொடுக்க முடியாதுன்னு அஞ்சலி ரொம்பவே போராடிட்டு இருக்கா. ஆனால் இந்த கார்த்திக் வேறு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலைங்க. ஏன்னா மொத்தமாக இப்போ இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் சாதகமாக இருக்குது. கூடவே நம்ம ஜானகமாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் இந்த வெங்கடேசன் சார் மட்டும் வந்தாவா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போலீஸ் எவ்வளவோ சொல்லிட்டாங்க. முன்ன இந்த கௌதம் மேலே தப்பு இருந்துச்சு, அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி கௌதம் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆனால் இப்போ மொத்த தப்புமே உங்கள் மேலே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான பதிலை சொல்லியே தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த போலீஸ் சொன்ன ஒரு வார்த்தைனால இந்த ஒரு வீட்டை விட்டு இந்த கௌதம் கொஞ்சம் கூட யோசிக்கல எப்படி நம்மளுடைய கையெழுத்து அங்கே வந்துச்சுன்னு. ஆனால் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஏமாற்றி தான் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நான் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் விருப்பப்பட்டு கையெழுத்து போட்டு இருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு என்னை ஏமாற்றி வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்களோட சூழ்ச்சியில் என்ன நடமாட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்